கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அங்கே பேதுருவின் பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம். பேதுருவின் பிரசங்கத்தில் சில அம்சங்கள் உண்டு. அந்த அம்சங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். என்னென்ன இதுவரை பார்த்திருக்கிறோம்? முதலாவதாக யோவேலின் தீர்க்க தரிசனத்தை பற்றிய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 2ஆவதாக ரட்சிப்பை குறித்து அறிந்திருக்கிறோம். 3ஆவதாக ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை பற்றி சில குறிப்புகளை நாம் கண்டிருக்கிறோம். 4ஆவதாக ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் கற்றோம். இன்றைய நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேதுரு என்ன சொல்கிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:20 முதலாக நாம் வாசிக்கிறோம். பெரிய ஒரு வசன தொகுப்பு, அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:21 முதல். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆக பேதுரு பண்ணக்கூடிய பிரசங்கத்திலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய காரியம் இன்னொரு சிறப்பம்சமாக இருப்பதாக இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம். முதலாவதாக சிறப்பு அம்சம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஏறக்குறைய 4 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அவற்றில் ஒன்று தேவகுமாரனுடைய ஆழ்த்தத்துவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். அதை குறித்த ஆரம்ப கட்டத்திலே நாம் பார்க்கிறோம். தேவகுமாரன் அவர் எப்படி மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி எழுப்பப்பட்டாராம்? 24 பாருங்கள். தேவன் பிதா, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். யார் எழுப்பினது? தேவன் பிதா. அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாலும் உயிரோடு எழுப்பப்பட்டார். எழுப்பினது யாரு? பிதா மட்டுமா? பிதா என்று சொல்லி 23ஆம் 24ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். இன்னும் குமாரன் தாமே தம்மை எழுப்பி கொண்டார் என்று சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு
தாமே எழுந்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக பரிசுத்தாவியானவர் அவரை எழுப்பினார் என்று சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக பிதா எழுப்பினார், பரிசுத்தாவி எழுப்பினார், குமாரனே எழுந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, மரணம் அவரை வைத்து கொண்டிருக்க கூடாதிருந்தது. அவர் எழுப்பப்பட்டார். 24 மீண்டும் தேவன் அவருடைய மரண உபாதிகள்னா வேதனைகள் கட்ட அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது என்று பார்க்கிறோம். மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஆண்டவர் பிதா அந்த கட்டுக்களை அறுத்து அவிழ்த்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பி காட்டினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது, இதெல்லாம் ஏன் நடந்தது என்று சொல்லி பார்த்தால், முதலாவதாக தெய்வீக வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பற்றினார். நானே உயிர்த்தெழுதல்னா என்ன? இயேசு கிறிஸ்து. நானே உயிர்த்தெழுதல் அவருக்கே கொடுக்கப்பட்ட அரிய வல்லமை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் நாம் அப்படியாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வல்லமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக தெய்வீக வல்லமை, இரண்டாவதாக தெய்வீக வாக்கு தத்தம் என்று சொல்லி கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 முதலாக பார்க்கும் பொழுது, யோவான் 2:18 முதலாக பார்க்கும் பொழுது, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவர்களை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து இப்படி பேசினார் என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 22, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக தாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப போவதாக ஆண்டவர் வாக்கருளினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தம்முடைய சரீரத்தை ஆலயமாக பாவித்து ஆண்டவர் அப்படி அந்த சொற்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக தெய்வீக வல்லமை, இரண்டாவதாக தெய்வீக வாக்குத்தத்தம், மூன்றாவதாக தெய்வீக நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் உயிரோடு எழும்புவது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கெல்லாம் அதை குறித்து பார்க்கிறோம்? யோவான் 14ஆம் அதிகாரம் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், யோவான் 14:19 முதல், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் பிழைக்கிறபடியினால் நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்ற கருத்தை ஆண்டவர் புலப்படுத்துவதாக பார்க்கிறோம். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஏன் ஆண்டவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார்? யோவான் 14:1 முதல், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக ஒரு வீட்டை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். பின்னர் அவர் உயிரோடு எழும்பினதினாலே நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையையும் ஆண்டவர் நமக்கு தருவதாக இந்த வசனங்களிலிருந்து விளங்கி கொள்ளுகிறோம். இன்னும் சில வசனங்களை பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15. என்ன விளக்கங்கள் நாம் சொன்னாலும், என்ன விளக்கங்கள் நாம் கேட்டாலும், வேதத்தின் அடிப்படையிலே அவை இருக்க வேண்டும். சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் அல்ல, மற்றவருடைய அனுபவங்களை காப்பி அடித்து அல்ல, அல்லது யாரோ பண்ணின பிரசங்கத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு பேசுவதல்ல. வேதம் நேரடியாக வேதத்திலிருந்து விளக்க வேண்டியது, விளங்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். 1 கொரிந்தியர் 15:12 முதல்,
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டுமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பவுல் வர்ணிப்பதாக, விளக்கி சொல்லுவதாக, வலியுறுத்துவதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆக முதலாவதாக தேவகுமாரனுடைய சாட்சியம், இரண்டாவதாக தேவனுடைய வல்லமை, மூன்றாவதாக தேவனுடைய வாக்குத்தத்தம், நான்காவதாக தேவனுடைய நோக்கம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன நோக்கம்? அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம். மரணம் என்பது வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல. மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம். இன்று மரித்தாலும் நித்தியத்தை தேவனோடு நாம் கழிக்கத்தக்கதாக மரணம் நம்மை கொண்டு போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஜீவனோடு இருப்பதினாலே நாமும் ஜீவனோடு இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரணம் ஒரு நித்திரை தானே, மரணம் ஒரு நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் என்று சொல்லி மரித்தவர்களை குறித்து பவுல் சொல்வதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டானே, அவன் நித்திரை அடைந்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் முதலாக மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரணத்தை குறித்து பயமா? அது பாவிகளுக்குரிய பயமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, அது ஆவிக்குரிய ஒரு பிரசன்னம், அது ஆவிக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை. மரணம் என்பது பாவிக்குரிய அனுபவம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஆண்டவரோடு இருக்கிறோம் தெரியுமா? தேகத்தை விட்டு பிரிகிறோம், ஆண்டவருடைய தேசத்துக்கு போகிறோம். தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகிறோம். absent from the body and present with the Lord என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனங்களிலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆக இன்னொரு காரியம் தெய்வீக பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. உயிர்த்தெழுந்ததினாலே ஒரு காலத்திலே அவர் கானா ஊரில் இருந்தார், கப்பர்நகூமிலே இல்லை. கப்பர்நகூமிலே இருந்தால் எருசலேமிலே இல்லை, ஒரே ஒரு இடம். ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உலகம் முழுவதும் இருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே வாழ்கிறார். எங்கும் இருக்கத்தக்கதாக, எங்கும் அவருடைய பிரசன்னம் விளங்கத்தக்கதாக இயேசுவானவர் உயிரோடு எழும்பினார். உலகத்தின் முடிவு அறிந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே இப்படியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். கடைசி நாள் வரை உலகத்தின் முடிவு அறிந்தவும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக திருவுளம் பெற்றுகிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, ஆண்டவர் நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத கர்த்தர் கூடவே இருக்கிறார், கூடவே வாழ்கிறார். சில சமயங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போனது போல தோன்றுகிறதா இல்லையா? ஐயா, சில சமயங்களிலே கர்த்தர் என்னோடு இருந்து என்னோடு உரையாடுவது போல, என்னோடு உறவாடுவது போல காணப்படுகிறது. ஆனால் சில சமயங்களிலே கர்த்தர் என்னை விட்டு கடந்து போவது போல காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன ஐயா? ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி செல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவர் நம்மை விட்டு நீங்குவது போல காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லையே, அதுதான் காரணம். என்ன சொல்லல? ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், நானும் உம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். நானும் உம்மை யோனாவை போல விட்டு விலகி ஓட மாட்டேன், நானும் உம்மை சீமோன் பேதுருவை போல மறுதளிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன். நீர் என்னோடு இருப்பது போல நானும் உம்மோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ வேண்டியது
நம்முடைய கடமையாகும். பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ்ஸுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் ஒருவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒருவர் தன்னுடைய நண்பரோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒருவர் கடலை விற்று கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒருவர் கை காட்டி கொண்டிருக்கிறார் யாருக்கோ. இதையெல்லாம் பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். பஸ் வந்து விட்டதே. பஸ் வந்த உடனே பஸ்ஸில் ஏறுகிறோம். ஜன்னல் ஓர சீட்டில் உட்கார்ந்து கொள்கிறோம். நம்முடைய பஸ் ஸ்டாப்பை பார்க்கிறோம். அந்த ஆட்களெல்லாம் அப்படியே நிற்கிறார்கள். பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறார் அந்த நபர், கடலை விற்று கொண்டிருக்கிறார் அந்த நபர், அந்த கை காட்டுகிறவர் இன்னும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஆங்காங்கே நின்று கொண்டே இருக்கிறார்கள். பார்த்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் பஸ் புறப்பட்டு விடுகிறது. பஸ் போய்கொண்டே இருக்கிறது. பஸ் வேகமாக போகிறது. பஸ் ஸ்டாப்பை பார்க்கிறோம். பஸ் ஸ்டாப் இல்லை. கடலை விற்கிறவரை காணவில்லை. பேப்பர் விற்கிறவரை பார்க்க முடியவில்லை. கை காட்டுகிறவர் என்ன ஆனாரோ அது தெரியவில்லை. பஸ் ஸ்டாப்பை பார்க்கவே முடியவில்லை. எனவே திரும்பி பார்க்கிறோம். பஸ் ஸ்டாப் அங்கே 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 போய்கொண்டே இருக்கிறது. பஸ் ஸ்டாப்பா போய்கொண்டிருக்கிறது. பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்கிறது. போய்கொண்டிருப்பது நீங்களும் உங்கள் பஸ்ஸும் அதுதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்கிறது என்பதை நாம் அறிய கடவோம். எனவே ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி செல்லும் பொழுது, ஆண்டவரை விட்டு நாம் ஓடி போகும் பொழுது, ஆண்டவர் தான் நம்மை விட்டு போனார், நம்மை விட்டு மறைந்து போனார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். போவது ஆண்டவர் அல்ல, நாம். எனவே நாமும் ஆண்டவரை விட்டு விலகாமல், ஆண்டவரை கைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஆண்டவருடைய ஆழ்த்தத்துவம், தேவகுமாரனுடைய ஆழ்த்தத்துவம். இரண்டாவதாக தாவீதின் தீர்க்க தரிசனம். தாவீதின் தீர்க்க தரிசனம் என்ன? 25ஆம் வசனம் முதல் ஒரு நீளமான தொகுப்பு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் பாருங்கள். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசையாதபடி, நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலிருந்து கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால், கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் உயிர்த்தெழுவார், விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து, யாரு? தாவீது. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீதின் தீர்க்க தரிசனம். முதலாவதாக தேவனுடைய ஆழ்த்தத்துவம், தேவனுடைய குமாரன், அவரை தேவனை உயிரோடு எழுப்பினார். இரண்டாவதாக தாவீதினுடைய தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? ஆண்டவர் உயிரோடு எழும்புவார் என்பதை தாவீது முன்னறிந்து சொன்னதாக நாம் வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். இன்னும் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 16. அது என்ன சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். கடைசி வசனம் சங்கீதம் 16 கடைசி வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லியும் தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்வதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட அவன் அறிவிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக தேவனுடைய குமாரன் உயிர் தெழுந்ததை குறித்து, தேவனுடைய வல்லமையை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக தாவீதினுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக சீஷர்களுடைய சாட்சிகள், அவர்கள் கண்ட உண்மை, அவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். எங்கே? 32ஆம் வசனம் பாருங்கள். 32ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். யார் சாட்சிகள்? நாங்கள் எல்லாரும். நாங்கள்னா
பவுல். நாங்கள்னா இன்னும் இதை எழுதினானே லூக்கா, அப்போஸ்தலருடைய நடபடிகளை எழுதின லூக்கா. நாங்கள் என்ற அந்த லிஸ்டிலே லூக்காவும் உண்டு. பவுலும் மற்ற சீஷர்களும் மற்ற சாட்சிகளும் மற்ற விசுவாசிகளும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆக உயிர்த்தெழுதலின் சாட்சிகள், முதலாவதாக தேவன் தம்முடைய குமாரனை எழுப்பியது, இரண்டாவதாக தாவீதின் தீர்க்க தரிசனம், மூன்றாவதாக சீஷர்கள் கண்ட காட்சிகள், நான்காவதாக பரிசுத்தாவியானவருடைய வருகை. பரிசுத்தாவியானவருடைய வருகை என்று சொல்லி 33ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:33ஆம் வசனம் முதலாக மீண்டும் நாம் பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொருளிந்தருளினார் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய வருகை, ஆவியானவருடைய சாட்சி கூட இங்கே காணப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து 34ஆம் வசனம் முதல், தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே சில பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு தாவீதின் குமாரன், அதே வேளையிலே தாவீதின் ஆண்டவர் என்றும் அழைக்கப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே தாவீதின் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தாவீதின் குமாரன், இயேசு தாவீதின் ஆண்டவர். விளக்குவது எப்படி? முதலாவதாக இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. இதில் வெட்கப்படுறதுக்கு என்னையா இருக்கு? தாவீதுக்கு 9 மனைவிகள், தாவீதுக்கு 700 மறுமனையாட்டிகள். இப்பேற்பட்ட அசுத்தமான ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டானே. கிருபை என்ற வார்த்தை, கிருபை. தாவீது, இயேசு தாவீதின் குமாரன். சொல்லப்படக்கூடிய சத்தியம் என்ன? இது ஆண்டவருடைய கிருபையை காட்டுகிறது. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு இயேசு வெட்கப்படவில்லை. கிருபையினாலே அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, அவனுடைய வம்சத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தாவீதின் ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர்னா அவருடைய ஆளுகையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டான் தாவீது என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்யக்கூடியவன். நான் தொடரலாமா, அந்த தண்டை நான் பின்பற்றலாமா, நான் இதை செய்யலாமா என்று கேட்டு கேட்டு செய்யக்கூடிய தாவீது. ஆண்டவருடைய ஆளுகையை தன்னுடைய சிறமேற்கொண்டு வாழ்ந்தவன் தாவீது. ஒன்று கிருபை, அடுத்தது ஆளுகை. தாவீது இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பனார் என்று சொல்லக்கூடிய அளவிலே தாவீதின் குமாரன் இயேசு கிருபை, தாவீதின் ஆண்டவர் இயேசு ஆளுகை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த கிருபையும் ஆளுகையும் நம்முடைய வாழ்க்கையிலே கலந்திருக்க வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை என்று சொல்லும் பொழுது இயேசு நம்முடைய இரட்சகர். பின்ன ஆளுகை என்று சொல்லும் பொழுது இயேசு நம்முடைய ஆண்டவர். இதை மறந்துவிடக்கூடாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதோடு முடிஞ்சு போச்சா? தங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அந்த கிருபையிலே நிலைத்திருந்து வாழ வேண்டுமே. அப்படின்னா ஆண்டவர்களின் நிலைத்திருந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களே, அவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? உங்களுடைய சொல்லை ஆண்டவர் ஆளுகிறாரா? உங்களுடைய செயலை ஆண்டவர் ஆளுகிறாரா? உங்களுடைய சிந்தையை ஆண்டவர் ஆளுகிறாரா? உங்களுடைய பார்வையை ஆண்டவர் ஆளுகிறாரா? உங்களுடைய சித்தத்தை ஆண்டவர் ஆளுகிறாரா? உங்களுடைய சரீரத்தின் அங்கங்களை ஆண்டவர் ஆளுகிறாரா? அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய சரீரத்தின் அங்கங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பின்ன ஆண்டவர் உயிரோடு எழும்பியிருந்தனாலே பரிசுத்தாவியானவர் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் போவேன், அவரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் போகாதிருந்தால் ஆவியானவர் உங்களிடத்தில் வரார் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்திருந்தார். ஆவியானவருடைய யுகம்,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பறந்து சென்று பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருந்து பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்பது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம், நிரூபணம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இயேசுவானவர் சென்றார், ஆவியானவர் வந்தார். ஆவியானவருக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம், ஏற்கனவே அவர் வந்து விட்டார். ஆவியானவருடைய செயலாற்றுதல் வேதத்திலே பார்க்கும் பொழுது முதலாவதாக வாக்களிக்கப்பட்ட ஆவியானவர் யோவேல் போன்ற தீர்க்கதரிசிகளின் மூலமாக, பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களிக்கப்பட்டார். இரண்டாவதாக வந்துவிட்ட ஆவியானவர். இயேசுவானவர் சென்றார், ஆவியானவர் வந்தார். வந்துவிட்ட ஆவியானவர். மூன்று, வாசம் பண்ண காத்திருக்கும் ஆவியானவர். இருதயத்தின் வாசற்படியிலே நின்று இயேசுவானவர் தட்டி கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார்? ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? அறிந்திருக்கிறீர்களா? ஒரு வசன குறிப்பை பார்த்துருவோமா? யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்க. சில வசனங்களை சில பிரசங்கிமார்கள் உங்களிடத்தில் காட்டவே மாட்டார்கள். அந்த வசனங்கள் நீங்கள் காண வேண்டும், நீங்கள் பார்க்க வேண்டும். யோவான் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14:16 வசனம் ஒரு திரித்துவ வசனம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இருக்கக்கூடிய வசனம். யோவான் 14:16 நான் யாரு? இயேசு, குமாரன். பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதான்னா யாரு? பிதாவாகிய தேவன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவினா யாரு? பரிசுத்த ஆவியானவர். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் இயேசு, குமாரன், பிதானா பிதா, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். மூவரும் இடம்பெறக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூவரும் இடம்பெறக்கூடிய ஒரு இடம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த மூவரும் என்ன செய்கிறார்கள்? எங்கே வாசம் பண்ணுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்னில் என்று வாசிக்கிறோம். ஒருமையிலே ஆண்டவர் சொல்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மீண்டும் அந்த வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். என்னில் ஒருமை, சிங்குலர். எப்படி வாசம் பண்ணுகிறார் இயேசு? அதே வசனம் பாருங்கள். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஒருமையில் ஆண்டவர் ஆரம்பித்து பன்மையிலே முடிப்பதாக பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். என்ன அருமையான வசனம்! எத்தனை பேருக்கு தெரியாத வசனம், எத்தனை பேர் பிரசங்கம் பண்ண அறியாத வசனம், எத்தனை பேர் பிரசங்கம் பண்ண விரும்பாத வசனம். கள்ளப்போதகர்கள், ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். இயேசு உங்களுக்குள்ளே என்றால் பிதா உங்களுக்குள்ளே, குமாரன் உங்களுக்குள்ளே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே. நான் என்று சொல்லிவிட்டு நாங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முடிப்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டும் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒருமையிலே ஆரம்பித்து பன்மையிலே முடிப்பதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நான் என்று ஆரம்பித்து நாங்கள் என்று முடிக்கிறார். நான்னா இயேசு, நாங்கள்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். அந்த திரித்துவ அனுபவத்தை நமக்குள் தரத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களோடும் எங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுவதனாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்ததினாலே எங்கள் பாவங்கள் மேல் எங்களுக்கு வெற்றி உண்டு, எங்கள் பாடுகள் மேல் எங்களுக்கு வெற்றி உண்டு, பிசாசின் மேல் எங்களுக்கு வெற்றி உண்டு, பாதாளத்தின் மேல் எங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த வெற்றிகளை எல்லாம் நீர் எங்களுக்கு தரத்தக்கதாக
இந்த வெற்றி வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக மெய்யாகவே நீர் உயிர்த்தெழுந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். இந்த திரித்துவ அனுபவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.